ஈரோடு மாநகர் மாவட்டம் சென்னிமலை கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வெள்ளோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, VP சிவசுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் பேசுகையில், திமுக ஆட்சியில் விலைவாசி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் ஆகியவை அதிகரித்து மக்களை பாதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளின் கட்டிடங்கள் மோசமாக உள்ள நிலையில் விடியா திமுக அரசு எந்த நிதியும் ஒதுக்கி சீரமைக்காமல் இருப்பது உறுதியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு சாப்டர் பள்ளி கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இது தொடர்பான தகவல்களை பெற விண்ணப்பித்ததில் ஸ்டாலின் அரசு பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க எந்த நிதியும் இதுவரை ஒதுக்காமல் இருப்பது தெரியவந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் தகர்க்கப்பட வேண்டிய பள்ளி கட்டிடங்களாக 169ம், கழிவறை மற்றும் தண்ணீர் வசதியின்றி 144 பள்ளிகளும் இருப்பது தெரியவந்துள்ளது. அத்துடன் விளையாட்டு மைதானமின்றி 65 பள்ளிகளும், சுற்றுச்சுவர் மோசமடைந்து 23 பள்ளிகளும் இருப்பது தெரியவந்துள்ளது. பள்ளிகளை கவனிக்காத தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்பா செயலியை அறிமுகப்படுத்தி என்ன பயன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே வயலில் வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தூர் புதுக்காலனியை சேர்ந்த நவீன்ராஜ், கோபி ஆகிய இருவரும் மேய்ச்சலுக்கு சென்ற மாட்டை காணவில்லை என தேடிச் சென்றனர். அப்போது நெற்குணம் கிராமத்தில் விதிகளுக்கு புறம்பாக வயலில் பன்றிக்காக வைக்கப்பட்ட மின்வேலியில் இருவரும் சிக்கி தூக்கி வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து இருவரும் சிகிச்சைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் நவீன்ராஜ் முன்னரே இறந்துவிட்டதாகவும் கோபி ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். சட்டத்திற்கு புறம்பாக வயலில் மின்வேலி அமைப்பதை ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்டு கொள்ளாததால் சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரத்தில் 4வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம் ஆகிய பகுதிகளில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இதன் காரணமாக சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் 1000த்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி சார் தொழிலாளர்களும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். 30 கோடி ரூபாய்க்கு மேலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது.